கனிமொழியோட தேர்தலுக்கு முன்னாடி வந்து திமுக ஆட்சிக்கு வந்தா உடனடியாக டாஸ்மாக் வந்து மூடப்படும் முதல் கையெழுத்தாகும் சொல்லி திமுக எம்பி கனிமொழி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் மாறிடுச்சு. அதை பத்தி என்ன? இல்லை, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே வந்து படிப்படியாக குறைப்பதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அதான் நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னேன். 500 கடைக்கு அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒரு 50 கடை கூடுதலாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதையுமே வந்து இவ்வளவு பேர் வந்து குடிநோயாளிகளாக இருக்கக்கூடிய இடத்துல படார்னு ஒரு நாள் போய் நீங்கள் வந்து மூட முடியாது. அது வந்து போதை பழக்கத்தை எதிர்த்த பரப்புரை, இதெல்லாம் சேர்த்து படிப்படியாக கடைகளை மூடுவது, கடைகளுடைய நேரத்தை குறைப்பது, இதெல்லாம் வந்து ஒட்டுக்க நம்ம வந்து ஒருங்கிணைந்த முறையில் செஞ்சால் தான் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் போதையற்ற தமிழகமாக கொண்டு வர முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பழக்கம் இல்லை, இதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. அதனால் தண்டனை அதிகரிப்பு வந்து இதற்கு ஒரு முழுமையான தீர்வாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு எதிரான பிரச்சாரம், அதே போல் குடிநோயாளிகளுக்கான சிகிச்சை மையங்கள், இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு 200 கிலோமீட்டர் நடைபயணம் போதைக்கு எதிராகவும் வன்முறைக்கு எதிராகவும் ஜனநாயக மாதர் சங்க சார்பாக நடத்தினோம். அப்போ வந்து விரிவான கோரிக்கைகள்லாம் அரசுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இது வந்து பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனை. அதனால் நம்ம வந்து ஒரே ஒரு ஆங்கிளில் கடையை மூடு அல்லது பூரண மதுவிலக்கு அப்படின்னு மட்டும் நம்ம கேட்க முடியாது. அதனால் சிக்கல்களை கணக்கில் எடுத்து தான் நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்குறோம். நீங்கள் சில பேர் வந்து குடித்து இறந்தால் ஏதாவது ஒரு இழப்பீடுங்கிற முறையில் இன்சூரன்ஸ்க்கு வழி இருக்கான்னு கூட கேட்குறாங்க. அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. இவனா குடிச்சிட்டு சாகிறான், இவனுக்கெல்லாம் இன்சூரன்ஸா அப்படின்லாம் நம்ம வந்து பேச முடியாது. எல்லா உயிரும் உயிர் தான். இப்படியெல்லாம் வந்து இறந்து போகிறவர்கள் அநேகமாக வந்து ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கிற அவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள். இப்போ அவங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங், இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட நம்ம வந்து செய்யணும். அதனால் இந்த சமூக பிரச்சனையினுடைய எல்லா கோணங்களையும் பார்த்து ஒரு ஒருங்கிணைந்த தீர்வை நோக்கி அரசு போகணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தோம். சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து பாட்டிலோடு வந்து இருக்கிறது மாதிரி குடிக்கிற மாதிரிலாம் வீடியோ வருது. இது இல்லாமல் கடைகளில் போய் பெண்களை நேரடியாக வாங்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஆண்கள் போகலாம் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? இல்லை, பெண்கள் வந்து பெண்கள் தான் பாதிக்கப்படுறதா சொல்கிறீங்க. இப்போ பெண்களே அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதாவது அது வந்து ஒரு போதைங்க. அதுக்கு வந்து ஆண் பெண் பாரபட்சமெல்லாம் அது வந்து பார்க்காது. நீங்கள் வந்து கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது அப்படிங்கும்போது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வேறு எந்த தீர்வும் இல்லைன்னா இந்த போதையில் ஐக்கியமாகி கரைந்து அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து மனதளவில் விடுபட ஒரு டீசெண்டான வாழ்க்கை தரம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகாது. அதனால் இந்த பிரச்சனையை வந்து ஆண் பெண்ணுன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஒட்டுமொத்தமாக சரி செய்ய தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் பள்ளி குழந்தைகள் அல்லது 18 வயதுக்கு கீழானவர்கள் கூடுதலாக இந்த பழக்கத்திற்குள் தள்ளப்படுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம்.